சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்கொலோ சதுரர் அந்த ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாதனை பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் ஸ்ரீ காஞ்சிபுரம் மேவிய சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரியவா மேல பக்தினா என்ன, சரணாகதினா என்ன அப்படின்றதெல்லாம் பெரியவாளோட அணுக்க தொண்டர் ஸ்ரீகண்டன் மாமா கிட்டேருந்து கத்துக்கணும். டோட்டலா சரண்டர், தன்னை பத்தின நினைவே அவருக்கு இருக்காது. எப்பவுமே பெரியவா 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 தான். பெரியவாளோட அணுக்க தொண்டர்ல ஒருத்தர் ஸ்ரீகண்டன் மாமா. ஒரு முறை பெரியவா யாத்திரைக்கு கிளம்புறா. பெரியவா எங்க போனாலும் ஸ்ரீகண்டன் மாமா பெரியவாளோடைய கூட போவா. அந்த மாதிரி ஒரு நாள் பெரியவா யாத்திரைக்கு கிளம்புறா. ஸ்ரீகண்டன் மாமாவை விட்டுட்டு கிளம்பிடுறா. மாமா கூட போகல. மாமா வர்றதுக்குள்ள பெரியவா கிளம்பிடுறா. வந்து பார்த்தா அந்த இடத்துல பெரியவா இல்லை. இவருக்கு ரொம்ப துக்கமாயிடுது. உங்க கூட எப்பவுமே நான் கூட வந்துட்டே இருப்பேனே பெரியவா, நீங்க எங்க போனாலும் நான் கூட வருவேனே, இன்னைக்கு நான் வரலையே, நீங்க பாட்டுக்கு இப்படி கிளம்பிட்டேளே, என்னை மறந்து போயிட்டேளே, என்னை பத்தின ஞாபகமே உங்களுக்கு இல்லையா, என்னை விட்டுட்டு கிளம்பிட்டேளே பெரியவா அப்படின்னு மனசுக்குள்ள மாமா ரொம்ப அழுதார். பாவம். அம்மா எல்லாம் குழந்தைய விட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டா இல்லை கடைக்கு போயிட்டா குழந்தைகள் எப்படி அழும், அந்த மாதிரி தான் ஆனா ஸ்ரீகண்டன் மாமா. என் ஞாபகமே உங்களுக்கு இல்லையே, என்னை மறந்துட்டேளே, என்னை விட்டுட்டு கிளம்பிட்டேளே, நான் கூட வரலையே, புலம்பி தள்ளிட்டார். என்ன பண்ண முடியும், பெரியவா கிளம்பிட்டா, பின்னாடியே ஓட முடியுமா? இவர் என்ன பண்ணார், ஒரு வாரமா உட்காந்துண்டு சரி பெரியவா தான் விட்டுட்டு கிளம்பிட்டாளேன்னு ரொம்ப புலம்பிண்டே மாவு அரைக்க ஆரம்பிச்சார். அடுத்த வேலைக்கு ஆகாரத்துக்கு எல்லாம் பண்ணணுமே, அதனால உட்காந்து மாவை அரைச்சின்னு இருந்தார். கைகள் தான் மாவு அரைச்சி கொண்டு பண்றதோ தவிர சிந்தனை நினைவு எல்லாம் பெரியவா மேலதான். அதுவும் எப்படி, என்ன மறந்துட்டேலே, என்னை பத்தின ஞாபகம் உங்களுக்கு இல்லையே, இப்படியே புலம்பிண்டே அவர் மாவு அரைச்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவாளோட சிஷ்யர் ஒருத்தர் வேக வேகமா உள்ள ஓடி வரார் ஸ்ரீகண்டன் மாமா கிட்ட. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீள், என்ன வேலை பண்ணியிருந்தாலும் அப்படியே போட்டுட்டு பெரியவா உங்களை ஓடி வர சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யர் சொன்னார். ஸ்ரீகண்டன் மாமாவுக்கு குஷி ஆயிடுத்து. அப்பா, பெரியவா நம்மளை கூப்பிட்றா, அவர் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருக்கார், பெரியவா கூப்பிட்றா, ஒரு நிமிஷம் இரும், கை பூரா மாவு பாருங்க, மாவு அரைச்சுட்டு இருக்கேன், கை பூரா மாவு, செத்த நாள் இருங்க, மாவு கையை அலம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்ரீகண்டன் மாமா சொன்னார். இந்த சிஷ்யர் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே மாவு கையா இருந்தா பரவாயில்ல, பெரியவா உங்களை முதல்ல வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகண்டன் மாமாவை அழிச்சுண்டு அந்த மாவு அரைச்சுன்ற இடத்த விட்டு அந்த ரூமை விட்டு கொஞ்சம் வெளியில வர, ஸ்ரீகண்டன் மாமாவும் அந்த சிஷ்யரும் வெளியில வந்த அடுத்த க்ஷணம் எந்த தூண்ல சாஞ்சுண்டு ஸ்ரீகண்டன் மாமா மாவு அரைச்சுட்டு இருந்தாரோ அந்த தூண் அப்படியே சரிஞ்சு சீலிங் கீழே சரிஞ்சு விழுந்து அப்படியே நொறுங்கி போச்சு. இது எப்பேற்பட்ட ஒரு, இது எனக்கு சொல்றதுக்கு ஆக்சுவலா வார்த்தைகள் தெரியல. ஸ்ரீகண்டன் மாமா விக்கிச்சு போய் நிக்கிறார். என்னை பத்தின சிந்தனையே உங்களுக்கு இல்லையே, என் ஞாபகமே இல்லையா பெரியவா, என்னை விட்டுட்டு கிளம்பிட்டேலேன்னு நான் உங்களை குறை சொன்னேனே, உங்களை நான் இந்த மாதிரி நினைச்சுட்டேனா, ஆனா என்னை பத்தின சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல இருந்து என்னை வெளியில வர வச்சு என்னை இப்படி காப்பாத்திருக்கேளே, எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேளே, முக்காலமும் உணர்ந்த ஞானி நீங்க. நான் இந்த மாதிரி நினைச்சிட்டேனே பெரியவா, நான் உங்களை நினைச்சுட்டு இருக்கேன், அதை விட அதிகமா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கேன்றத நிரூபிச்சுட்டேளே அப்படின்னு ஸ்ரீகண்டன் மாமா விக்கிச்சு போய் பெரியவாளை நினைச்சு 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 அவ்வளோ சந்தோஷப்பட்டார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார். அந்த பரபிரம்மத்தை, தெய்வத்தை கண்குளிர கண்டு தரிசனம் பண்ணி தன்னோட அன்பையும் நன்றியையும் எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு ஸ்ரீகண்டன் மாமா பூரிச்ச புலகாங்கிதான் அடைஞ்சிட்டார். இப்படிதான் பெரியவா. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பகவான் நம்மளை நினைக்கல, கடவுள் நம்மளை மறந்துட்டாரோ, நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரோன்னு. கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நம்மளை விட்டு ஒரு விஷயம் தள்ளி போறது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மளை தேடி ஒரு விஷயம் வருது, நம்ம எதிர்பார்க்காம சேர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில பந்தங்களும் உறவுகளுமே அப்படிதான். வருஷங்களா இல்லாம நம்ம தேடி ஒரு பந்தம் நம்மளுக்கு நடுப்புற வருது அப்படின்னா கண்டிப்பா பகவான் ஏதோ ஒண்ணுத்துக்காக தான் நம்மளுக்கு அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். நம்மளை எந்த நேரத்திலும் எப்படியும் யாரோ ஒருத்தர் மூலமா பெரியவா எப்படியும் காப்பாத்திடுவா, எப்படியும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்றதுதான் இந்த ஒரு
லீலைகள்லேருந்து அனுகிரகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி கூடவே இருக்கிற ஒரு அணுக்க தொண்டர் இப்ப சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுதா? ஸ்ரீகண்டன் மாமாவோட சரணாகதி அப்படி இருந்ததுனாலதான் பெரியவா மாமாவா காப்பாத்திருக்கா. அந்த நிர்மலமான சரணாகதி தான் வேணும், சரண்டர் தான் வேணும். தப்பு பண்ணாலும் போய் சொல்லுங்கோ, நல்லது பண்ணாலும் போய் சொல்லுங்கோ, எல்லாத்தையுமே அவர்கிட்ட போய் சொல்லுங்கோ. டோட்டல் சரண்டர்னு ஆயிடுதா பெரியவா நம்மள அவரோட உள்ளங்கையில வச்சுட்டு காப்பாத்துவா, தாங்குவா, எல்லாமே அவர் பார்த்துப்பார். எப்பேற்பட்ட அனுகிரகம்! இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பெரியவாளை பத்தி இருக்கு. ஒன்னொன்னா நிறைய பதிவுகள்ல பார்க்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.